வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன். இது தீர்க்கதரிசி பார்வை. ஓபிஎஸ் கதற கதறல் எல்லாத்தையும் கேக்குது இல்ல இப்ப? ஆமா. தேவையில்லாத தர்ம யுத்தம், தேவையில்லாம இபிஎஸ் பகைச்சுக்கிட்டது, இதெல்லாம் இப்ப குத்துதே கூட இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? சரி பாபா, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இபிஎஸ் ஒரு ஆளுமை மிக்க தலைவரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அவரு ஜெயலலிதா அம்மையாரால் வளர்க்கப்பட்டவர். கண்டிப்பா அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் அப்படின்னு இப்ப நிரூபிச்சிட்டாரு. என்னன்னு கேக்குறீங்களா? டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ரெண்டு பேரும் வெளியில இருந்துகிட்டு எவ்வளவு பேச்சு பேசுனாங்க. இபிஎஸ் ஒரு தகுதி இல்லாத ஆளு, இபிஎஸ் ஒரு அதிமுக தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பக்குவம் கிடையாது. அவரு கூட்டணிக்கு கீழெல்லாம் போய் நாங்களாம் போய் இருக்க மாட்டோம். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாங்க, நாங்க போய் வேலை செய்ய மாட்டோம், கட்சியில இணைய மாட்டோம், கூட்டணியில் இணைய மாட்டோம், எவ்வளவு பேச்சு பேசினாங்க. ஆனா அதே டிடிவி தினகரன் இப்போ அண்ணன், எங்களுடைய ஆறுயிர் அண்ணன் அப்படின்னு அவரு பிரஸ் மீட்ல சொன்னதை ஓபிஎஸ் வெளியிருந்து இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தன்னை எதிர்த்தவர்களை தாம் பக்கத்திலேயே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தன்னுடைய கூட்டணிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த திறமையும் இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தன்மை. அது இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில அவரை பாராட்டி தாகணும். இதை மட்டும் இல்ல, ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தாருங்கள, அப்பவும் சும்மா சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டை ஒரு அமைதியான ஒரு மாநிலமா, ஒண்ணு பெருசா பிரச்சனை இல்லாத மாநிலமா, மத்திய அரசு கூட ஒரு நல்ல நட்புறவோட அந்த 4 ஆண்டு காலத்தையும் ஒரு திறமை மிக்க ஆட்சியா தான் பண்ணாரு. நம்ம அதையும் மறுக்க முடியாது. இப்ப டிடிவி தினகரன் உள்ளார வச்சுக்கிட்டாரு. ஆனா ஓபிஎஸ் உள்ள சேர்க்க மாட்டேங்கிறாரு. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அதிமுகவின் மீது வழக்கு போட்டதுல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அதனால ஒரு காரணம். ரெண்டாவது, இவர் மீண்டும் உள்ளார மீண்டும் தர்ம யுத்தத்தை துவங்கி தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்கி திரும்ப இரட்டை தலைமையை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சிக்கல் வேணாங்கிறது ரெண்டு. இதை விட பிரதானமான ஒரு விஷயமா நம்ம அவரு இபிஎஸ் தரப்புல இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைமைச் செயலகத்துல போயிட்டு அவருடைய ஆதரவாளர்களோட, ஓபிஎஸ் ஆதரவாளர்களோட போய் அந்த இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சு கதவெல்லாம் உடைச்சு எடுத்துட்டு வந்தாருல, அதையும் ஒரு இஷ்யூவா தான் இன்னமும் அவர் மனசுல வச்சிருக்காருன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. டிடிவி தினகரனை ஏன் உள்ளார வச்சுக்கிறாரு? டிடிவி தினகரன் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. அதனால நாளைக்கு அவர் இப்போ கூட்டணிக்குள்ளதான் இருக்காரு ஒழிஞ்சு கட்சிக்குள்ளார கிடையாது. அதிமுக கட்சிக்குள்ள கிடையாது. இணைஞ்சது ஒரு கட்சியா என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிறார். அவ்வளவுதான். அதனால டிடிவி தினகரனால அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரப்போறது இல்லை. கரெக்டான நேரத்துல கரெக்டான முடிவு எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்டிஏ கூட்டணியில பாஜக, அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ ராமதாச அன்புமணி ஐயா அவர்கள் சேர்ந்தது. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் சேர்ந்தது. அதனால கட்சி இப்போ இந்த என்டிஏ கூட்டணி ஒரு சேஃப் தான் நம்ம சொல்ல முடியும். அதனால ஒரு முடிவு எடுக்கிறது கரெக்டா எடுக்கணும். பல முறை யோசிக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப அதை யோசிக்காம இருக்கணும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் சாணக்கியத்தனமாக எடுக்கிற முடிவு ரொம்ப தெளிவா எடுக்கிறாரு. ரொம்ப தெளிவா எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த முடிவுகள் ரொம்ப ஆணித்தரமா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அதனால ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்ட இபிஎஸ் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்கு. இன்னும் ஏதாவது கட்சிகளை கூட்டணியில சேர்த்து இன்னும் இந்த கூட்டணி வலுப்பெறுமா பார்ப்போம். கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.